கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவிலேயே மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. லோக்சபா தேர்தல் இந்த மாதம் 19ஆம் தேதி வரவுள்ளதால் அதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்படவும் உள்ளன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11,80,000 பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்படவும் உள்ளது. தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்களும் ஏற்கப்பட உள்ளன. இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டும் உள்ளது. அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டும் உள்ளது. அதேபோல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவும் செய்யப்பட்டு உள்ளது. சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும். 1,60,000 பேர் விண்ணப்பம் செய்தனர். 1,16,00,000 பேருக்கு இப்போது நாங்கள் கொடுக்கிறோம். இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் 2-3 மாதத்தில் நாங்கள் கொடுத்து விடுவோம். இப்போது தேர்தல் என்பதால் கடினம். ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு பணம் கொடுப்போம் எனவும் கவலை வேண்டாம் என்றும் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும், தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியும் உள்ளார். தேர்தலுக்கு பின்பு இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.